இன்றைய ஹதீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் 6ஆம் நாள் பயான். தலைப்பு: பொறுமை அல்லாஹ் நேசிக்கும் இபாதத். ரமலான் இந்த மாதம் பசி தாகம் மட்டுமல்ல, நம்ம மனசை அல்லாஹ் வடிவமைக்கிற மாதம். இன்னைக்கு ரமலான் 6ஆம் நாள். இந்த நாள் நம்ம கிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான அமல் இருக்கு. சபுர் பொறுமை. நோன்பும் பொறுமையும். நோன்பு இருக்கும்போது நம்ம உடம்பு மட்டும் கஷ்டப்படலை, மனம்தான் அதிகமாக சோதிக்கப்படும். சின்ன வயசுக்கே கோபம் வரும். வீட்டில், வேலையில், ரோட்டில் கூட. அப்போதான் இந்த நோன்பு நம்ம கிட்ட மெல்ல கேட்குது, நீ சாப்பிடாம இருக்கிறதுக்கே பொறுமையாக இருக்க, அல்லாஹுக்காக உன் கோபத்தையும் கட்டுப்படுத்துவியா? ரமலான் நமக்கு உண்மையான பொறுமையை கற்றுத் தருகிறது. பசி, தாகம், சோதனை எல்லாவற்றிலும் சபுர், பொறுமை காட்டுவது அல்லாஹுவின் மிக பிரியமான அமல். எந்த இடத்தில் நாம் நினைக்க வேண்டியவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமுக்கு முன்னாடி ரொம்ப கடுமையானவர். கோபம் சீக்கிரம் அவருக்கு வரும். வார்த்தை தீப்பறி மாதிரி இருக்கும் அவருடைய. ஆனால் இஸ்லாம் அவரை மாற்றியது. அவர் வெளிப்படையை மட்டும் இல்லை, உள்ளத்தையும் மாற்றியது. ஒரு நாள் ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்கள் முன்னாடி அவமானமாக பேசினார். அந்த காலத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நியாயம், அதிகாரம், எல்லோரும் இப்போ என்ன ஆகுமோன்னு பயந்தாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எதுவும் பேசலை, கண் தாழ்த்தி மௌனமாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், அல்லாஹ் என்னை விட அந்த மனிதன் மேலே அதிகமாக பொறுமையாக இருக்கிறான். அப்போ நான் அல்லாஹுக்காக பொறுமையாக இருக்கக்கூடாதா? இதுதான் உண்மையான சபர். பதிலடி கொடுக்காதது, அல்லாஹு கிட்ட விட்டுட்டு போவது, நம்ம வாழ்க்கைக்கு இணைப்பு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த மனிதர் மாதிரி சிலர் இருப்பாங்க. நம்ம நல்லதை தவறாக பேசுவாங்க, உள்ளதை குத்துவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தால் அது பலவீனம் இல்லை, அதுதான் சபர். அந்த பொறுமையை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். யா அல்லாஹ், எங்களுடைய சோதனை வரும்போது உன்னை மறக்காத பொறுமையை கொடு. கோபம் வரும்போது வார்த்தையை அடக்கிற சபர் கொடு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நீதியும் பொறுமையும் உள்ள உள்ளத்தை கொடு. எங்கள் நோன்மையும் எங்கள் பொறுமையும் உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக்கு. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.